ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மன் பிபோ. இன்னைக்கு வீடியோவில் குரூப் டிஸ்கஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க குரூப் டிஸ்கஷன் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, அதுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் அதுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க குரூப் டிஸ்கஷனில். ஸோ இதை பற்றி A to Z பார்க்க போகிறோம். ஒரு குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா எதுக்கு நடக்குது, ஸோ அது வந்து என்னென்ன விஷயங்கள் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, நாம் எப்படி நடந்துக்கணும், ஸோ என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேராக இருக்கிறது அப்படின்றத A to Z ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் டிஸ்கஷன் அந்த அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸில் வந்து ஃபஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸில் இருக்காது. ஒரு சில கம்பெனிஸ் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. ஏன் இது நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் ஃபில்டர் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 100 வேக்கன்சி தான் இருக்குது ஒரு கம்பெனியில். பட் அந்த வேக்கன்சிக்கு அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 1000 மெம்பர்ஸ் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதை வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2000 பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து இன்னும் அதிகமாக ஃபில்டர் பண்ணுறப்போ குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு வைக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு அவங்க வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன் மெயினாக வைக்கிறது நிறைய பேரை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து குரூப் டிஸ்கஷனோட மெயின் மோட்டிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ குரூப் டிஸ்கஷனை பார்த்துட்டு ஸோ ஷார்ட்டாக சில டைம் ஜிடி ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிடி ரவுண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, குரூப் டிஸ்கஷனாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு குரூப் டிஸ்கஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 5 minutes வந்து உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் டைம் தருவாங்க. ஒரு குரூப் பார்த்து பிரிச்சுருவாங்க. ஒரு 8 to 10 மெம்பர்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு குரூப்பாக பிரிச்சுருவாங்க. அந்த குரூப்பை பிரிச்சுட்டு ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்ன மாதிரி டாபிக்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இந்த விஷயம் மேம். ஸோ ப்ரிப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணணும். ஸோ டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நியூஸை வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ரீட் பண்ணி அது ஒரு விஷயத்தை பார்ப்போம் அப்படின்னா அது வந்து நம்ம மெமரைஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து குரூப் டிஸ்கஷனை பற்றி ரிசர்ச் பண்ணணும் நிறைய. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெட்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாமளே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த ரிசர்ச் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கம்பெனியை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. குரூப் டிஸ்கஷனை மெயினாக அவங்க பார்க்கறது கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒரு டாபிக் நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டாபிக் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வந்து குரூப் டிஸ்கஷனாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னாடி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு டாபிக் இருந்தால் அதில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பாருங்கள். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்காக ப்ரிப்ரேஷன் என்ன டாபிக்ஸ் என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும்போது நம்ம நியூஸ் பேப்பர் வந்து டெய்லியுமே நடக்குது நாட்டு அப்படின்னு பார்த்தாலே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ கண்ட்ரி பேஸ்ட் கொஷின்ஸ் ஆனது வேர்ல்டில் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அந்த மாதிரி கொஷின்ஸ் சொல்லணும். அப்புறம் இந்த ரிசர்வேஷன் பற்றி நிறைய நான்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒரு விஷயம் தான் முடித்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கிளாஸில் இருப்பாங்க. சும்மா அந்த ரிசர்வேஷன் பற்றின டாபிக்லாம் நடக்கும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸில். ஸோ அந்த டைமில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஹிஸ்டாரிக்கல் டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் டாபிக்ஸ்னோடனே வந்து யாரோ ஒருத்தர் கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேட்பாங்க. எக்ஸாம்பிள் வேர்ல்டு வார் பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், NEP 2020. ஸோ இந்த NEP 2020 அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுவேன். 2020 அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இதை பற்றி நான் வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் ஏதோ ஒரு வீடியோ நான் போடலை. ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ NEP 2020 அப்படின்னா வந்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு டாபிக் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ NEP 2020 அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாம் நீங்களே வந்து கிளாரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப் டிஸ்கஷன் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு NEP 2020 கொடுத்துருக்கேன். இதை பற்றி நெட்டில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு NEP 2020 என்ன தெரியுது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்காக ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும். அண்ட் அந்த 5 minutes ப்ரிப்பரேஷன் சொன்னாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துட்டு குரூப்பில் வந்து 5 minutes வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம். ஸோ அப்போ நீங்கள் ஒருத்தரும் வந்து உங்களுக்கு லீடராக நீங்கள் யார் அந்த டைம் வந்து நீங்கள் லீடராக ஆகணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் இல்லை. உங்கள் டைம் கூட எப்படி கோஆர்டினேட் பண்ணணும், அதாவது வந்து எப்படி அந்த கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்ச ஒருத்தங்க தான் குரூப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய கேண்டிடேட்ஸ் இப்போ ஒரு கம்பெனிக்கு அப்புறம் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து யாரும் தெரியாதவங்க இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணாரு. டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த கருத்தை வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துவீங்க. ஸோ நம்ம எடுத்தோன்னே வந்து நமக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நமக்கு அதை பற்றி என்ன தெரியுமோ அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவாக எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் வேலிடான பாயிண்ட்டாக இருந்தாலும் அந்த குரூப்புக்கே வந்து அது ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அது நம்ம குரூப்பில் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. ஒரு 8 பேர் இருப்பாங்க அவங்க குரூப்பில் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேர் வந்து அமைதியாகவே இருப்பாங்க. கடைசியாக அவங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைங்க. அவங்களையும் வந்து பேச வைக்கணும். ஏன்னா மெயினாக உங்கள் குரூப் டிஸ்கஷன் வரும்போது லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து செக் பண்ணாங்க. ஸோ நம்ம குரூப்பில் எல்லாரையும் நம்ம பேச வைக்க வேண்டியது நம்ம ஒருத்தரோட கடமை. அதையும் மறந்துடாதீங்க. ஸோ மேக் எவ்ரிஒன் ஸ்பீக். ஸோ உங்கள் குரூப்பில் எல்லாரையும் வந்து பேச வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா அதை வந்து நெகோஷியேட், அதாவது நான் இக்னோர் பண்ணக்கூடாது. அந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அது வந்து உங்களால் ஏற்றுக்க முடியல. அந்த பாயிண்ட்டை என்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஏன் அந்த பாயிண்ட் உங்களால் ஏற்றுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். அந்த பாயிண்ட்டை மாற்றி எப்படி அது கொண்டு வரலாம், ஸோ அந்த பாயிண்ட் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, பட் அந்த டாபிக் விட்டு ஒரு சில பேர் வந்து கண்ட்ரோல் பண்ண அப்படியே ஒரு விஷயம் எடுத்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டாபிக் வந்து நம்மள அறியாமல் ஒரு சில விஷயம் வந்து நம்ம வேற ஒரு டாபிக் போயிடும். ஸோ அந்த மாதிரி போகவே கூடாது. குரூப் டிஸ்கஷனை பொறுத்தவரையும் என்ன டாபிக் கொடுத்தாங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக மட்டும் தான் இருக்கணும். அது இர்ரெலவெண்ட்டாக மாறிச்சு அப்படின்னாலே நம்ம ரிஜெக்ட் ஆகிடும். அது மறந்துடாதுங்க. அப்புறம் வந்து ஸோ ப்ரிப்ரேஷன், அந்த 5 மினிட்ஸ் ப்ரிப்ரேஷனே பேர் இந்த 1 2 3 4 6 விஷயங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டீம் லீடராக இருக்காமல் ஒரு பாஸாக இருக்காமல் ஒரு லீடராக இருக்க பாருங்க. ஸோ லீடராக இருந்தால் நீங்கள் உங்கள் குரூப்போட நல்ல ஒரு ஒத்துழைச்சி வந்து ஒர்க் பண்ணணும். அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக குரூப் டிஸ்கஷனில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ அது வந்து ஓகே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதென்ன மாதிரி விஷயங்கள் இந்த குரூப் டிஸ்கஷனில் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து மஸ்ட். எல்லாருமே வந்து நல்லா பேச தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு மட்டும் கேட்காம உங்கள் குரூப்பில் இருக்கவங்க அங்கே பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குற அளவுக்கு நீங்கள் பேசணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களோட இன்ட்ராக்ட், நம்ம ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேச முடியும் போது அப்படின்னா அவங்களோட பாயிண்ட்ஸில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அவங்க பாயிண்ட்ஸை நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அது ஒத்துக்கிற விதமாக சொல்லலாம். ஸோ ஐ ஹவ் நாட் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லீடர்ஷிப் குவாலிட்டி, கம்யூனிகேஷன், அப்புறம் இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்ட்ராக்ட் ஆகும்போது அதையும் வந்து அவங்க நம்ம குரூப் டிஸ்கஷன் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நோட் பண்ணுவாங்க. இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எப்படி நம்ம மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். நீங்கள் என்ன பேசுகிறோம் அப்படியே தயங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை பற்றி என்ன தெரியுமோ அதை வந்து பேசுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை பேச பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக ஏதாவது உங்கள் மைண்ட் ஓடிட்டே இருக்கும். இல்லைனா இன்னொருத்தவங்க சொன்ன பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை பற்றி உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக சொல்லிடுங்க. நீங்கள் கடைசி வரையும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிருவீங்க. அப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டி நான் சொன்னதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனலைசிஸ் ஸ்டேட், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். அப்புறம் ஆட்டிடியூட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க உங்ககிட்ட எதிர்ப்பாங்க. அப்புறம் வந்து லிசனிங் ஸ்கில் இருக்கணும். ஒருத்தனை பேசுகிறாங்க அப்படின்னா வந்து நம்ம இடையில போய்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்கான் அப்படின்னா அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து உடனே போய் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ ஒருத்தவங்களும் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேப்பர் பென் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஒருத்தர் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு நாம் அவங்க பாயிண்ட்லேருந்து என்ன சொல்லலாம், ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அப்டேட் பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நோட் பண்ணிக்கணும். மெயினாக குரூப் டிஸ்கஷன் அவங்க எதிர்பார்க்குறது லீடர்ஷிப் குவாலிட்டி, கம்யூனிகேஷன், அவங்களோட இன்ட்ராக்ஷன் எவ்வளோ இருக்குது, உங்களோட டீம் ஒர்க் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் ஸ்கில். இந்த 5 தான் மேஜரான ஒரு விஷயம் குரூப் டிஸ்கஷனில் எதிர்பார்க்குறது. ஸோ இதுவரையும் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம். என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது மெயினாக அப்படின்றத வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டாமினேட் பண்ணக்கூடாது. நீங்கள் குரூப்புக்கு வந்து லீடராக இருக்கலாம், பாஸாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ நம்ம டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களாலையும் பேச முடியாது. நமக்கு ஒரு அந்த டைமில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க கருத்து உங்களுக்கு பிடிக்கலையா, ஸோ அதுலேருந்து என்னென்ன கான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து ஆர்கியூமெண்ட், நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு நார்மல் நம்ம என்ன ஒரு இதில் பேசணுமோ அதே இதிலே பேசணும். ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து அவங்க சொன்ன விஷயத்தில் என்னென்ன கான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள்.
அண்ட் ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் ஆர்கியூமெண்ட் ஒன்ஸ்க்கு ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. அப்புறம் டோன்ட் இன்டரப்ட். ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது இடையில போய் பேசக்கூடாது. அவங்க பேசி முடிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்காக ஓவர் டைமும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எப்படின்னா நம்ம வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறவங்க ஓவர் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க பேசுகிற வரையும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இடையில இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா irrelevant டாக் வந்து இருக்கவே கூடாது. ஸோ அகைன் சொல்கிறேன், நம்ம ஒரு டாபிக் எடுத்து பேசுவோம். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசுறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப் அந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த இன்சிடென்ட் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த டாபிக் ரிலேட்டடான இன்சிடென்ட் ஒரு 2 or 3 லைன்ஸ் மட்டும் தான் நீங்கள் அதை பற்றி பேசணும். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமலே ஒரு சில விஷயங்கள் அந்த டாப்பிக்கை தாண்டி வேறு ஒரு விஷயங்களை வந்து மெயின் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது. அந்த டாப்பிக்கு ரிலேட்டடான கட்டணம் மட்டும் தான் நம்ம பேசணும். 2 to 3 minutes 2 to 3 minutes கூட அதிகமாக மேக்ஸிமம் 2 minutesக்குள்ளே அந்த நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 minutesக்குள்ளே முடிக்க பாருங்கள். ஸோ நம்ம பெருசாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கே வந்து அது ஆப்பாக போயிடும். ஸோ முக்கியமாக இந்த 4 விஷயங்கள் பண்ணாதீங்க. ஸோ டாபிக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஸ்ட்டாக ஜெண்டர் ஈக்வாலிட்டி வந்து கேட்பாங்க. உமன் எம்பவர்மெண்ட். ஸோ இந்த அளவுக்கு மென்னை விட உமனுக்கு ஜாப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ரிசர்வேஷன், அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் டாபிக் வந்து ஸ்போர்ட்ஸ் வரும். ஸோ மறக்காமல் NEP 2020 உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் நானே போட நினச்சேன், பட் நான் போடலை. ஸோ இவ்வளோ தான் வந்து குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரையும் நான் பாயிண்ட் எதாவது கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண வரையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கம்பெனியில் ப்ரீவியஸாக என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் குரூப் டிஸ்கஷனில் கேட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நிறைய டாபிக் வந்து பெண்டிங்கில் இருக்குது, கண்டிப்பாக எடுத்து பேசுகிறேன். ஏன்னா ஒரு டாபிக் முடிச்சு தான் அடுத்தடுத்த டாபிக் போக முடியலையா. ஸோ அடுத்தடுத்த டாபிக் கண்டிப்பாக நான் எடுத்து பேசுகிறேன். ஸோ யாரோட டாபிக் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குரூப் டிஸ்கஷன் அட்டன் பண்ண போகிற கேண்டிடேட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.